ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 59வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். ஏகலைவன் கட்டை விரலை இழந்ததிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம். மகாபாரதம் நிகழ்வின் போது பங்கேற்பாளர்களின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் ஏகலைவனின் கட்டை விரலை குரு தட்சணையாக கேட்டதன் மூலம் ஒரு மிகச்சிறந்த வில்லாளியை குருராமன முறையில் துரோணாச்சாரியார் முடக்கியதன் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஏகலைவனின் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அர்ஜுனனை விட மிகச்சிறந்த வில்லாளியாக இருந்தும் தோற்று போகிறான். துரோணரின் பொல்லாமனமும் அர்ஜுனனின் அளவில்லா தற்பெருமையும் இந்த சூழ்நிலையை உருவாக்கிய. தன்னை தவிர வேறு யாரோ ஒருவர் சிறப்பாக மிளிர்வதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தான் செய்வது தவறு என்பது துரோணருக்கு மிக நன்றாகவே தெரியும். அர்ஜுனனின் தலையில் தட்டி அவனது நிலையை சுட்டிக்காட்டி திருத்த துரோணருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அர்ஜுனனையும் அவனது சகோதரர்களையும் வருங்கால அரசர்களாகவே துரோணர் பார்த்தார். எனவே அவர்கள் விரும்பாத எதையும் செய்ய அவர் விரும்பவில்லை. மக்களின் தலையில் தட்டுவதை நாம் தொடர்ந்து செய்தே வந்திருக்கிறோம். மக்கள் என் மீது வைத்துள்ள பிரியத்தை குறைக்க கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நான் தவற விடுவதே இல்லை. மற்றவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்வது மிக எளிது. நம்மை மற்றவர்கள் விரும்ப வேண்டும் என்பதற்காக செயல்படுவதே ஊழலுக்கு வழிவகுக்கிறது. இந்த ஊழல் குணமானது துரோணரிடமும் பிறகு அவரது வழித்தோன்றலின் செயலிலும் பிரதிபலிக்கிறது. இந்த ஊழல் குணத்தினாலேயே திரௌபதியின் 5 புதல்வர்களை கொல்லும் கீழ்மையை செய்வதில் அஸ்வத்தாமன் ஈடுபடுகிறான். மொத்த குருஷேத்திர யுத்தத்திலும் தந்தையும் மகனுமாக இவர்கள் இருவருமே கொடூரமாக நடந்து கொண்டார்கள். மற்ற வீரர்களுக்கு இந்த போரின் முடிவு ஒரு பெரும் ராஜ்யத்தை தீர்மானிக்க இருந்ததோடு அவர்கள் ரத்தமும் கொதித்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் ஓரளவு கட்டுப்பாடாக நடந்து கொண்டார்கள். ஆனால் ஆரம்பம் முதலே துரோணர் ஊழல்வாதியாக இருந்தாராம். துரோணரின் பாலிய பருவ நண்பனான துருபதன் தங்கள் வாழ்வில் எதை ஈட்டினாலும் அதை இருவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வோம் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தான். ஆனால் அரசனான பிறகு தனது வாக்குறுதியில் இருந்து பின்வாங்கிவிட்டான். நீங்கள் சிறுவனாக இருக்கும் போது என்ன வேண்டுமானாலும் பேசியிருப்பீர்கள். ஆனால் பெரியவர்கள் ஆன பிறகு அதையே காரணமாக காட்டி ராஜ்யத்தில் பாதியை தர வேண்டும் என்று துரோணர் கேட்பது சிறுபிள்ளைத்தனத்தின் உச்சம் மட்டுமல்ல, நட்பை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் ஆகிறது. துருபதனின் அரசவையில் துரோணர் மிக எளிதாக இணைந்திருக்க முடியும். நல்ல ஒரு சன்மானத்தோடு மிகுந்த மரியாதையுடனும் நடத்தப்பட்டிருந்தார். ஆனால் துரோணர், நான் இங்கே பிச்சை கேட்டு வரவில்லை, நண்பனாகவே வந்தேன். உனது ராஜ்யத்தில் பாதியை கொடு என்று துருபதனை கேட்டார். துரோணர் மிகவும் திறமைசாலியாக இருந்தாலும் அவரது சிறு பிள்ளைத்தனமும் ஊழல் மனமும் ஏகலைவனுக்கு பெருந்துன்பமாக முடிந்தது. இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நீங்கள் யாருக்காவது எதையாவது கற்றுக் கொடுக்க நேர்ந்தால் அதற்கு எந்த விலையும் இருக்கக்கூடாது. உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள ஒருவர் விரும்புகிறார் என்பது உங்களின் அதிர்ஷ்டம். நீங்கள் யாருக்கு எதை வழங்கும் போது எந்த விலையும் வைக்காதீர்கள். விலையை நிர்ணயிக்கும் அந்த கணக்கிலேயே நீங்கள் ஊழலின் உருவம் ஆகிறீர்கள். இன்றைக்கு 59வது தலைப்பு நிறைவடைந்துச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 60வது தலைப்பு பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.